Hello friends, welcome to Sugan Spot channel. First time நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோலாம் உடனே உங்ககிட்ட வந்து சேரும். ரொம்ப ஸ்மால் சைஸ் கிச்சனோட கவுண்டர் டாப்பை எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அண்டு க்ளீன் பண்ணுற டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட கவுண்டர் டாப் ரொம்பவே சின்னதான், எல் ஷேப்பில் இருக்கிறது தான். ஒரு சைடு வந்து கேஸ் ஸ்டவ்வும் இன்னொரு சைடு திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் யூஸ் பண்ணுற கேஸ் ஸ்டவ் விடியம் பிராண்டில் டஸ்கர் கோல்டு அப்படின்ற பிராண்டு தான். பிளாக் கோட்டிங்கு, ரொம்பவே சூப்பராக நல்ல ஸ்டவ் வந்து வெயிட்டாக இருக்குது. எவ்வளோ ஹெவியான போட்டு வச்சு நம்ம சமைச்சிக்கலாம் ஈஸியாக. அண்ட் தென் க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸிங்க. சமைச்சு முடித்ததுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் ஆர் கிளாத்தை வச்சு லைட்டாக ஸ்வைப் பண்ணி எடுத்தாலே போதும், அவ்வளோ ஒரு க்ளீன் ஆயிரும். இந்த கேஸ் ஸ்டவ் ரொம்பவே நைஸாக ஸ்மூத்தாக இருக்குதுன்னு சொல்லுவேன். ஏன்னா கிச்சனில் மெயின் பார்ட்டே ஸ்டவ் தானே, லாங் லைஃபாக இருக்கிறது பார்த்து வாங்குங்க. கேஸ் அடுப்புக்கு மேலே இருக்க டைல்ஸை மாங்குன்னு டெய்லி சோப் போட்டு வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டெய்லி சமைச்சு முடித்தோடனே ஒரு ஈர துணி எடுத்து நம்ம நல்லா தொடச்சி விட்டுட்டாலே போதும். கேஸ் அடுப்பில் இருக்க டைல்ஸ் எல்லாமே பார்க்க அவ்வளோ ஒரு பளபளன்னு நல்லா க்ளீனாக சுத்தமாக இருக்கும். ஈர துணியை வச்சு தொடச்சி முடித்ததுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு தொடச்சிருங்க, உப்பு கரையும் படியாமல் இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் மட்டும் நீங்கள் சோப்பு போட்டு கழுவலாம். உங்கள் கிச்சன் டைல்ஸ் பளபளன்னு இருக்கும். இதுக்கு வேறு எந்த லிக்யூடும் யூஸ் பண்ணி டெய்லி நீங்கள் க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கிச்சன் டைல்ஸுக்கு இது ஒரு முக்கியமான டிப்ஸு. யார் டெய்லியெல்லாம் ஈர துணியை வச்சு தொடப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வுக்கு பக்கத்துலேயே ஒரு கார்னர் ஸ்டாண்டு வச்சுருக்கேன். அந்த ஸ்டாண்டுக்கு மேலே ஒரு ஹோல்டர் பாக்ஸு வச்சுருக்கேன். அதில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற நைஃபு, சிஸ்ஸர், லைட்டர் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் டீ போடுறதுக்கு இடிக்கிறதுக்கு, இஞ்சி மட்டும் இடிக்கிறதுக்கு இடிக்கல், டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கேன். கீழே இருக்க ரேக்கில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற அஞ்சரை பெட்டி தான். இது எனக்கு சீர் கொடுத்தது. சில்வரில் வாஷ் பண்ணுறதுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒவ்வொரு பாக்ஸும் 100 ml அளவுக்கிட்ட பிடிக்கும். டெய்லி நம்ம தாளிப்புக்கு யூஸ் பண்ணுற சீரகம், சோம்பு, வெந்தயம், மிளகு இதெல்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு கீழே இருக்க ரேக்கில் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நம்ம நார்மலாக டக்குன்னு வெரைட்டி ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான திங்ஸே இந்த ஸ்பைசஸ் தான். இது ஒன்றையும் தனித்தனியாக பாக்ஸில் போட்டு தான் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது கிச்சன் பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா தாளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு கீழே இருக்க ரேக்கில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு குட்டி டப்பாவில் பிரியாணி லீஃப் மட்டும் போட்டு தனியாக வச்சுருக்கேன். இந்த பெரிய ஜாடியில் உப்பு, இதில் தோசைக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் மட்டும் கடலெண்ணெய் வச்சுருக்கேன். ஒரு குட்டி பாட்டிலில் ரப்பர் பேண்டு இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். கேஸ் அடுப்பு பக்கத்துலேயே ஆயில் கேன் வச்சுருக்கேன். நான் எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். தோசைக்கு கடலெண்ணெய், அதனால 2 பாட்டில் மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். பக்கத்தில் நம்ம என்ன சமைக்கிறோமோ அதை ஸ்டாண்டு போட்டு நான் எடுத்து வச்சுருவேன். மார்னிங் வச்ச குருமா மட்டும் மிச்சம் இருக்குது. அது கூடவே தயிர் கொஞ்சமாக உர ஊற்றி வச்சுருக்கேன். தயிரும் நல்லாவே உறைஞ்சி நிற்கிதுன்னு நினைக்கிறேன். பால் நல்லா வெதுப்பாக இருக்கும்போது உர ஊற்றி வச்சிட்டிங்கன்னா தயிர் நல்லா கெட்டியாகவே உறைஞ்சி வந்திருக்கும். கேஸ் அடுப்பு பக்கத்துலேயே கட்டிங் போர்டு ஒன்று வச்சுருக்கேன். கிச்சனில் நிறைய திங்ஸ் வைக்கிறத நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். தேவைக்கு ஏற்ற மாதிரி மட்டும் வச்சிங்கனாலே பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா கிச்சனில் வைக்கிற எந்த திங்ஸு யூஸ் பண்ணலாட்டினாலும் கிச்சனோட பிசுக்கு எல்லா பாத்திரத்துலேயும் படிய தான் செய்யும். அடுத்து 3 லேயர் ஸ்டாண்டு வச்சுருக்கேன். இதில் ஸ்பைசஸ்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ரேக்கில் வந்து இட்லி பொடி, பருப்பு பொடி, பெருங்காய டப்பா, சப்பாத்திக்கு நம்ம மாவு தெளிக்கிறதுக்கு ஒரு சின்ன டப்பாவில் ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். அதை அப்பப்போ கொஞ்சமாக வச்சு யூஸ் பண்ணிக்கிடுவேன். செகண்ட் ரேக்கில், ஃபஸ்ட்டு ரேக்கில் நாட்டு சர்க்கரை, ஒயிட் சுகர், டீ தூள், பனங்கற்கண்டு, சால்ட் இதெல்லாம், அதாவது டீ காஃபி போடுறதுக்கு ஏதுவாக இருக்க மாதிரி வச்சுருப்பேன். செகண்ட் ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா மசாலா எல்லாமே ஒரு ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான கரம் மசாலா, மல்லித்தூள், மஞ்சத்தூள், காஷ்மீர் சில்லி இது எல்லாம் தனித்தனியாக ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணுற கார்னர் ஸ்டாண்டு, இந்த 3 லேயர் ஸ்டாண்டு, இந்த கண்ணாடி ஸ்டோரேஜ் கிளாஸஸ் கண்டெய்னர் எல்லாம் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். யாருக்காவது லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அது பக்கத்துலேயே வந்து கிரைண்டரும் மிக்ஸியும் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு தனி ரேக் மாதிரி இருக்கும். இதில் எல்லாமே சாப்பிட்ற பிளேட்லேருந்து பீலர்ஸ் இது எல்லாமே ஹேங் பண்ணியிருக்கேன்.
அது பக்கத்தில் தான் சிங்க் இருக்குது. என்னோடய கிச்சன் வெறும் கடப்பாக்கல் மட்டும் போட்டு வச்சது தான். முன்னாடி நான் யூஸ் பண்ணும்போது உப்பு கரை படிஞ்சு நல்லாவே கரையாயிருச்சு. கிச்சன் ஸ்டிக்கர்லாம் ஒட்டுனாலுமே 1 இயருக்கு மேலே வராது. ஒன்று வெளுத்து போயிடும், இல்லாட்டி ஸ்டிக்கர்லாம் பிய்ய ஆரம்பிச்சிரும். அதனால தான் இப்போ எதுவுமே ஒட்டாமல் வெறும் கடப்பாக்கல் மட்டுமே வச்சுருக்கேன். இதுவே பார்க்க நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்குது. பாத்திரம் விளக்குற கூடைக்கு கீழே ஒரு தாம்பாள தட்டு வச்சுட்டேன். பாத்திரம் விளக்கும் போது எக்ஸஸாக வடிகிற வாட்ரு எல்லாமே அதில் ஸ்ட்ரெயின் ஆயிரும். இப்போ உப்பு கரையும் தேவையில்லாத இடத்துல எல்லாம் பிடிக்காது. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னோடய சின்ன கவுண்டர் டாப் கிச்சன் இப்படி தான் இருக்கும். நான் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எக்ஸஸாக இருக்க திங்ஸ் எல்லாமே நீங்கள் கிச்சனில் வைக்காமல் தேவையான பொருளை மட்டும் வச்சுக்கிட்டிங்கனாலே ரொம்பவே யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் நீட் அண்ட் க்ளீனாகவும் இருக்கும். என்னோட இந்த குட்டியான கவுண்டர் டாப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.